مولانا العلي العظيم. قال نبينا عليه الصلاة والسلام: بعثت أنا والساعة كهاتين، وأشار بالشبابة والوسطى، أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதிலும் அன்னாரின் கிளையார் தோழர்மார் தொடர்ந்தவர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கண்ணியமிக்க ஒளிமார்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் வந்தனமும் உண்டாவதாக என்று கேட்டுக்கொண்ட பின்னர் புனிதமிக்க ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவி இருக்கின்ற ஏவல்களை ஏற்றும் விலக்கி இருக்கின்ற கர்மங்களை தவிர்த்தும் நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் புரிகின்றேன், புத்திமதி சொல்லிக் கொள்கின்றேன். அன்பு சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மதீனா பள்ளியிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். உத்தம சஹாபா பெருமக்களும் அவர்களை சூழ்ந்து உட்கார்ந்திருக்கின்றார்கள். அந்த இடத்திற்கு ஒரு மனிதர் வந்தார். அவரை பார்த்தால் ஒரு பிரயாணியினுடைய அடையாளமும் அவரிலே விளங்கவில்லை. ஏன் விளங்கவில்லை? பிரயாணியாக இருந்திருந்தா அவர் உடுத்திருந்த உடுப்பு நொறுங்கி இருக்கும், தூசிகள் படர்ந்திருக்கும், தலையை சீவி இருந்தா தலை அங்கிட்டுக்கிட்டு அந்த முடிகள் சீஞ்சு போயிருக்கும். இப்படியான நிலைகள் எதுவும் அவர்கள் காணப்படவில்லை. அவர் அணிந்திருந்த உடை பாலை விடவும் மிகவும் வெண்மை நிறமாக இருந்தது. அவருடைய தலையினுடைய முடி மிகவும் கருப்பு நிறமாக இருந்தது. இந்த அடிப்படையிலே அந்த மனிதர் வந்தார். அவர் யார் என்று உத்தம சஹாபா பெருமக்கள் யாருக்கும் தெரியாது. அப்படி வந்தவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னிலையிலே அத்தஹியாத்து இருப்பிலே நாங்கள் இருப்போம் அல்லவா, அப்படி உட்கார்ந்து கொண்டார். தன்னுடைய தொடை மீது தன்னுடைய இரண்டு கையையும் வைத்துக் கொண்டார். வைத்துக்கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில கேள்விகளை கேட்டார். ஆரம்பத்திலே கேட்டார், மல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்றால் அதற்கு வரைவிலக்கணம் சொன்னார்கள். அந்த ஷஹத அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹு தஆலாவை ரப்பாக நாயனாக ஏற்றுக்கொள்றது, அவனுக்கு அடிபணிந்து நடக்கிறது. தொழுகையை ஒழுங்கான முறையில் தொழுகிறது, ஜக்காத்து கொடுக்கிறது, ரமலான் மாசத்துல நோன்பு பிடிக்கிறது, வசதி இருந்தா ஹஜ்ஜி செய்யறது. இந்த அஞ்சையும் சொல்லி முடிச்சாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு கேட்டார், மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார். அன்துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, அல்லாஹ்வை கொண்டு நம்புறது, மலக்குகளை நம்புறது, வேதங்களை நம்புறது, ரசூல்மார்களை நம்புறது, கியாமத்தினால நம்புறது, நன்மை தீமை அத்தனையும் அல்லாஹ்வுடைய புறத்தில் நின்று உண்டானது என்று நம்புறது என்று சொல்லி முடிச்சார். இந்த ரெண்டையும் கேட்டவர் சதகத்த என்றுதான் பதில் சொன்னார். உண்மை சொன்னீர்கள். அப்போ
கேள்வி கேட்டவர் அவருக்கு தெரியும் மேலே சொல்லப்பட்ட விஷயம் என்னங்கிறது. இஸ்லாம் என்றால் என்னன்னு அவருக்கு தெரியும், ஈமான் என்றால் என்னன்னு தெரியும். தெரிஞ்சு கொண்டுதான் கேள்வி கேட்டிருக்கிறார். அதனாலதான் உண்மை, நீங்க சொன்னது உண்மை என்று பதில் சொல்லியிருக்கிறார். பிறகு கேட்டார், மத்தஸா கியாமத்தினால் எப்ப வரும் என்று கேட்டார். அதுக்கு முன்னாலே இஹ்சானை பத்தி கேட்டிருக்கிறார். இஹ்சான் என்றால் அன்தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு வ இல்லம் தகுன் தராஹு வ இன்னஹு யரக. அது தரீகத்தோட சம்பந்தப்பட்டது. அதுக்கு அடுத்தாமையில கேட்டாரு, கியாமத்தினால் எப்ப வரும் என்று. மல் மஸ்ஊலு அன்ஹா அஅலம மினஸ் ஸாயில். கேள்வி கேட்கக்கூடியவரை விடவும் கேள்வி கேட்கப்பட்டவருக்கு அதை பத்தி தெரியான்னு சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேள்வி கேட்டவரை விடவும் கேள்வி கேட்கப்படக்கூடிய எனக்கு அதை பத்தி தெரியாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு பின்னால அந்த கியாமத்தினாலுடைய அடையாளங்களை பத்தி கேட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துக்கு ஏற்ப சில அடையாளங்களை சொல்லி இருக்கிறாங்க. இங்க இருந்து நாங்க விளங்கிக் கொள்ளணும், ஈமான் கொள்ள வேண்டிய விஷயத்தில் கியாமத்தினால் உண்டு என்பது எல்லோரும் ஏற்றுத்தான் ஆகணும். அதை யாராவது மறுத்தா அவன் காபிரா போயிடுவான். ஏனென்றால் குர்ஆனில பள்ளிவாசல பரிபாலனம் செய்கிறவங்களுக்கு சொல்லக்கூடிய சில வசுபுகளை குணாகுணங்களை சொல்லக்கூடிய நேரத்தில் இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வ பில் யௌமில் ஆகிர். பள்ளிவாசலை பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் அல்லாஹு தஆலாவை பயப்படக்கூடிய, அல்லாஹு தஆலாவை கொண்டு ஈமான் கொண்டவர்களாகவும் மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வச்சிருக்கிறான். அதனால மற்ற 4 விஷயங்களை உற்று அர்த்தம் இல்ல, அதுக்குள்ள மற்றது அடங்கும். இங்க சொன்னது கியாமத்தினால் ஒரு முக்கியமான நாள். அதை பத்தி ஒவ்வொரு மூமினும் நம்பிக்கை கொண்டுதான் இருக்கணும். அது யாராவது அல்ல தட்டினா இல்ல என்று சொன்னா அவன் காபிரா போயிருவான். அப்ப இந்த கியாமத்தினால் எப்பொழுது வரும் என்று கேட்கப்பட்ட நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறவரை விடவும் கேட்கப்பட்டவருக்கு அதை தெரியாண்டுட்டாங்க. அதனால அவங்களுக்கு தெரியாண்ட அர்த்தம் அல்ல, அதனால் அவங்களுக்கு தெரியாத அர்த்தம் அல்ல. இந்த கியாமத்தினாலுடைய அடையாளங்கள் பலது சொல்லியிருக்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கியாமத்தினாலும் பற்றி குர்ஆன்ல சொல்ற நேரத்தில் இக்தரபத்தி ஸாஆ, கியாமத்தினால் நெருங்கி விட்டது என்று சொல்றான். அப்ப நீங்களாம் யோசிக்கலாம், இந்த குர்ஆன் இறங்கி எத்தனையோ நூற்றாண்டுகள் போயிருச்சு, எத்தனையோ வருடங்கள் கழிஞ்சிருச்சு. இது ஹிஜ்ரி 1434-35 வருஷத்தில் இருக்கிறோம். இன்னும் கியாமத்தினால் வரை இல்லையே என்று சந்தேகம் கொண்டப்படாது. குர்ஆன் இறங்கி எவ்வளவு காலம் ஆச்சு? 1435 வருஷம் ஹிஜ்ரி. அதுக்கு முதல்ல தான் குர்ஆன் இறங்கினது. இதுவரையும் கியாமத்தினால் வரை இல்லை, அதனால சந்தேகம் கொண்டப்படாது. ஏண்டா கியாமத்தினால் இருக்கிறது என்கிறதை குர்ஆன் உறுதிப்படுத்துகிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் உறுதிப்படுத்துது. அப்ப அந்த கியாமத்தினாலுக்கு பல அடையாளங்களை சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பல அடையாளங்களிலே மூன்றுல ஒரு பங்கு, மூணாக பிரிக்கணும். ஒரு பங்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே வந்தாச்சு, அடுத்த பங்கு இப்ப நடந்து கொண்டிருக்கு, மூன்றாவது பங்கு வரும். எப்படி தெரியுமா? ஒரு மாலைய பிச்சு விட்டா அதில் இருக்கக்கூடிய மணிகள் எப்படி சீக்கிரமா விழுமோ அதே மாதிரி சீக்கிரமா வரும். ஒரு பங்கு போயாச்சு கியாமத்தினால் அடையாளத்தில். ரசூலுடைய காலத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்தில் பிறந்ததே கியாமத்தினாலுக்கு அடையாளம். புயிஸ்து வஸ்ஸாஅத்து கஹாத்தைன் வஅஷார பிஷ்ஷபாபத்தி வல்வுஸ்தா.
கியாமத்தினாலும் நானும் ஒட்டி சேர்ந்து அனுப்பப்பட்டிருக்கிறோம். அனுப்பப்பட்டிருக்கிறேன். என்னோட கியாமத்தினாலும் வந்திருக்கு என்று சொல்லி போட்டு நடுவிரலையும் கலிமா விரலையும் சேர்த்து காண்பிச்சாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த நடுவிரலுக்கும் கலிமா விரலுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு? அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரத்தில் கியாமத்தினால் வரும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டு காமிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த கியாமத்தினாலுடைய அடையாளத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் பிறந்தது, அதுவும் கியாமத்தினாலைக்கு அடையாளம். அவங்க உலகத்தை விட்டு மறைஞ்சது கியாமத்தினாலைக்கு அடையாளம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்யப்பட்டது கியாமத்தினாலைக்கு அடையாளம். பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டது கியாமத்தினாலைக்கு அடையாளம். இதுபோல் கொத்த அடையாளங்கள் எல்லாம் போயாச்சு. இப்ப சில அடையாளங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரகாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடையாளங்களில் பிரதானமான அடையாளம், என்னுடைய உம்மத்து 73 கூட்டமாக பிரிவாங்க. இது ரசூலுல்லாஹ் சொன்னது கியாமத்துக்கு அடையாளம். சயதி ஃபீ ஆகிர் ஸமான் தஜ்ஜாலூன கذாபூன். அந்த 73 கூட்டத்தில் ஒரு கூட்டம் தான் சுவர்க்கத்துக்கு போகும் என்று சொன்னது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். அவங்க உலகத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்த இல்முல் கைப் என்று சொல்லக்கூடிய மறைமுகமான அந்த அறிவை வச்சு சொன்ன வார்த்தை. அப்ப இந்த 73 கூட்டமும் யார் என்கிறத பிரிச்சு காண்பிச்சிருக்கிறாங்க. முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவங்க ஹுலியத்துத் தாலிபீன் என்ற கிதாபுல. அப்ப அவங்க முத்தஸிலாக்கள் என்று, ஹவாரிஜியாக்கள் என்று, ராபிலியாக்கள் என்று இப்படி பிரிச்சு காண்பிச்சிருக்கிறாங்க. இப்ப நாங்க யோசிக்கணும், இந்த காலத்தில் அவங்க ஒருத்தரும் இல்லையே. இந்த காலத்தில் வஹாபின்ற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, ஜமாத்தே இஸ்லாமின் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, தப்லீக் ஜமாத்தின் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, தௌஹீத் ஜமாத்தின் ஒரு கூட்டம் தானே இருக்கிறாங்க. இவங்களை பத்தி அங்க முஹிதீன் அவர் சொல்லலையே என்று இவங்க சரியென்று காண போயிருப்படாது, சரியென்று காண போகப்படாது. ஏனென்றா கடல்ல இருந்து மீனை பிடிப்பான், புடிச்சு கொண்டு வந்து அதை விற்பான். மிச்சம் உண்டான மீன் என்ன செய்வான், உள்ளுக்குள்ளதெல்லாம் வெளியே எடுத்து போட்டு அதற்கு உப்பை போட்டு காய்ச்சி கருவாடுன்னு பேர் வைப்பான். அசில மீன் தானே அது, அசில மீன். அது உள்ளுக்குள்ளதெல்லாம் வெளியே எடுத்து போட்டு உப்பை போட்டு வெயில வச்சு காய்ச்சி போட்டு கருவாடுன்னு பேர் சொல்றான். அத மாதிரிதான் அந்த முத்தஸிலாக்களுடைய, அந்த ஹவாரிஜியாக்களுடைய, அந்த ராஃபிலியாக்களுடைய கொள்கையை இவங்க எடுத்துக்கொண்டு வேற பேர் வச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். அவங்களுடைய கொள்கை எடுத்து இவங்க எடுத்துக்கொண்டு வேற பேர் வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த வஹாபியத் என்ற பேரு மக்களுக்கு மத்தியில் இல்ல. ஏனென்றா 1951ஆம் ஆண்டு வஹாபிசத்தை இனங்கண்டு அவங்களுக்கு சாட்டியடி கொடுத்தாச்சு கல்முனையில் வச்சு. அதனால இப்ப பேரை மாத்தி கொண்டு வந்தாங்க. அந்த பேரை வச்சு கொண்டு வந்தா பிரச்சனையாகிறோம். அதனால அந்த வஹாபிசத்துடைய கொள்கையை எடுத்துக்கொண்டு தௌஹீத் என்ற போர்டை போட்டுக்கொண்டு வந்திருக்கிறாங்க, தப்லீக் என்ற போர்டை போட்டுக்கொண்டு வந்திருக்கிறாங்க, ஜமாத்தே இஸ்லாமி என்ற போர்டை போட்டுக்கொண்டு வந்திருக்கிறாங்க. உள்ளுக்கு ஆராய்ச்சி பார்த்தா ஹவாரிஜியாக்களுடைய கொள்கையும், முத்தஸிலாக்களுடைய கொள்கையும், ராபிலியாக்களுடைய கொள்கையும், மற்றவங்களுடைய கொள்கையும் தான் உங்களுக்கு இருக்கும். போர்டுல பேர் வித்தியாசம். இந்த ஈசானு ஜவாப் இருக்கு இல்லையா, இந்த காலத்தை பொறுத்தவரையில் இந்த வஹாபிகளும் சொல்லுவாங்க, தௌஹீத் ஜமாத்தும் சொல்லுவாங்க, மரணித்தவர்களுக்கு இந்த குர்ஆன ஓதியோ தான தர்மத்தை செஞ்சோ அந்த சவாப மரணித்தவர்களுக்கு சேர்த்து வச்சா போய் சேராது என்று இவங்க சொல்லுவாங்க. இது யாருடைய கொள்கை தெரியுமா? முத்தஸிலாக்களுடைய கொள்கை. இது போல விவரமா எத்தனையோ சொல்லிக் கொண்டு போகலாம், ஒன்று சொன்னாலும் புரிஞ்சு கொள்ளணும். அதனால அந்த 73 முஹிதீனானவர் பிரிச்சு காண்பிச்ச 73 கூட்டத்தில் உள்ள கொள்கைகளை தான் இப்ப புதுசா போர்ட் போட்டு கொண்டு வந்தவங்க சொல்லி திரிகிறாங்களே தவிர புதிதான ஒரு கொள்கை அவங்க சொல்லல. அவங்க கொள்கை தூக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க.
ஆகவே இது கியாமத்து நாளுக்கு அடையாளம், கியாமத்து நாளுக்கு அடையாளம். அது மட்டுமல்ல, இன்னும் சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யகூன அஸ்அதன் நாஸி லுகா இப்னு லுகா. லுகாவுடைய மகன் லுகா மனிதர்கள்ல நல்லவனாக மக்கள் மத்தியில கருதப்படுகின்ற வரைக்கும் கியாமத்து நாள் உண்டாகாது. இந்த லுகா இப்னு லுகா என்ற வார்த்தைக்கு நான் இப்ப விவரம் சொல்ல போனா அது கொஞ்சம் மனசுக்கு சங்கடம், மனசுக்கு சங்கடம். பொதுவா மேல்வாரியான கருத்து சொன்னா வம்சத்தில தாழ்ந்தவன், ஆகவே தாழ்ந்த குலத்தில் உள்ளவன், ஆகவே தாழ்ந்த குலத்தில் உள்ளவன் கெட்டவன், கெட்டவனுடைய மகன் கெட்டவன், அவன் தலைவனாக இருப்பான். அந்த நிலைமை வாழ வரைக்கும் கியாமத்தினால் உண்டாகாது என்று சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, யர்ஃபஉல் இல்ம், அறிவு, யகில்லுல் இல்ம், அறிவு குறைஞ்சி போயிடும். வயல்ஹருல் ஜஹல், மடமை வெளியாகிறோம், அறிவு குறைஞ்சி போயிடும். அல் இல்முன்னு சொன்னதீங்க, அலிஃப் லாம் வச்சு அல் இல்மு, அறிவு குறைஞ்சி போயிடும், மடமை வெளிப்பட்டு விடும். அப்ப எந்த அறிவு இன்றைக்கு தான் நாங்க பார்க்கிறோம். எத்தனையோ ஜாமியாக்கள், எத்தனையோ குள்ளியாக்கள், எத்தனையோ மதரசாக்கள், எத்தனையோ ஆயிரம் எல்லாம் இருக்கு. எம்ஏ செஞ்சவங்க, பிஏ செஞ்சவங்க, எல்லாத்தையும் பாண்டித்யம் பெற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறாக சொல்லிட்டாங்களோ என்னொரு யோசனை வரலாம். இல்ல, அவங்க அல் இல்மு என்றாங்க சொன்னது அல் இல்மு பில்லாஹ், ஞானத்துடைய அறிவு. ஞானத்துடைய அறிவு குறைஞ்சி போயிடும். அப்ப ஞானம் இல்லாத அறிவு தான் உலகத்தில் இருக்கும். இப்ப இருக்கிறதெல்லாம் ஞானம் இல்லாத அறிவு, வெறுமனே ஏட்டு படிப்பு, நுனிப்புள் இந்த மேஞ்ச மிருகங்களை மாதிரி குர்ஆனிலே ஹதீஸிலே மேல்வாரியை பார்த்து கொண்டு தரமாறி தெரிகிறது. உள்ளுக்கண்ண இருக்கிறது தெரியாது. அந்த அறிவுதான் இப்ப இருக்கிறதே தவிர ஞானத்துடைய பண்ணு கிடையாது, ஞானத்துடைய பண்ணு கிடையாது. அதை விட்டாச்சு. அதைத்தான் சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யகில்லுல் இல்மு, அறிவு குறைஞ்சி போயிரும் சொன்னா ஞானத்துடைய பண்ணு குறைஞ்சி போயிரும். யல்ஹருல் ஜஹல் என்று சொன்னா இந்த ஜஹல், அல்லாஹ்வை அறியாத அறிவு வெளிப்பட்டு விடும். இப்ப யாருக்கும் அல்லாஹ்வை தெரியா, சும்மா வாரதும் போறதும் தொழுவதும் இவர் வெறும் சடங்கு. நோன்பு பிடிக்கிறது, ரமலான் மாசம் வந்தா, ஹஜ்ஜி மாசம் வந்தா ஹஜ்ஜி செய்யறது, ஜக்காத்து கொடுக்கிறது, இது யாருக்கு செய்யறோம், எவருக்கு செய்யறோம், எதுக்காக செய்யறோம், அதெல்லாம் இப்ப பார்க்கறது இல்ல. வெறுமனே எல்லாம் சடங்காக இருக்குது. இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொன்னையும் சொன்னாங்க, கியாமத்து நாளுக்கு அடையாளம் மனிதர்களான ஆபிதிகள் கூடி போவாங்க, தொழுவாங்க, நோன்பு பிடிப்பாங்க, ஹஜ்ஜி செய்வாங்க, அது சட்ட திட்டங்கள் ஒன்றுமே தெரியாது. சட்ட திட்டங்கள் ஒண்ணுமே தெரியாது. உள்வ பத்தி கேட்டாலும் தெரியாது, ஜக்காத்தை பத்தி கேட்டாலும் தெரியாது, சுஜூத பத்தி கேட்டா தெரியாது. சுஜூது செய்யற நேரத்தில் எத்தனை உறுப்புக்களை வைக்கிறது வாஜிபு ஃபர்ல் என்று கேட்டாலும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. வெறுமனே பள்ளி வாசலுக்கு வாரது, நெத்தியை வச்சு சுஜூது செஞ்சுட்டு போறது. மனிதர்களான ஆபிதுகள், குர்ராவுல் ஃபுஸ்ஸா, பாவிகளான காரிமார்கள். காரிமார்கள் இருப்பாங்க பாருங்க, காரிமார்கள் மலிஞ்சு வைத்திருக்கிற நாட்டில் யார்கிட்டயாவது தக்வா இருக்கா? இல்ல. குர்ஆனை ஹிஃப்ல் செய்யறது எதுக்கு? தராவீஹ் தொழுவிக்கிறதுக்கு அல்ல. குர்ஆனை ஹிஃப்ல் செய்யறது தான் அதை ஓதி இபாதத்து செய்யறதுக்கு. இப்ப ரமலான் மாசம் வந்தாதான் இந்த காரிமார்கள் எல்லாம் பேரம் பேசுறது, தராவீஹ் தொழுவிக்கிறதுக்கு எவ்வளவு தருவீங்க பேரம் பேசுறது. இவங்க தான் குர்ராவுல் ஃபுஸ்ஸா, பாவிகளான காரிமார்கள். இன்னொன்னையும் சொன்னாங்க, கியாமத்து நாள் வரும் பொழுது இந்த காரிமார்கள் எல்லாம் நாய் தண்ணி குடிக்கிற மாதிரி குர்ஆனை ஓதுவாங்க. உச்சரிப்பெல்லாம் சரியா விளங்காது. ஒரு ஹர்போட இன்னொரு ஹர்பு மோதும். நாய் தண்ணி குடிக்கிறது பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி
மாதிரி ஒரு ஹர்வோட ஒரு எழுத்தோட இன்னொரு எழுத்து மோதும், உச்சரிப்பெல்லாம் சரியா இருக்காது. அப்படியான காரிமாரெல்லாம் உருவாக்குவாங்க. நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, என்னுடைய உம்மத்தில ஹராத்தில அதிகமான குழந்தைகள் பிறக்கும் என்று சொன்னாங்க. ஹராத்தில அதிகமான குழந்தைகள் பிறக்கும். இல்ல ஹராத்தில பிறந்தா அவளுக்கு நல்ல எண்ணமா வரும், எல்லாம் தீய எண்ணம் தான் வரும். சமீபத்திலையும் பார்த்திருப்பீங்களே, இந்த இன்டர்நெட்ல பார்த்திருப்பீங்க, ஒரு முஸ்லிம் பெண்மணி விபச்சார விடுதிக்கு அனுமதி கொடுக்கணும் என்று போட்டிருந்தாவே அர்த்தம் என்ன? அவருக்கு தெரிஞ்சிருக்கு இவ்வளவு விபச்சாரிகள் இருக்கிறாங்க சமூகத்தில். விபச்சார விடுதிக்கு அவ லைசன்ஸ் கொடுக்கணும், அனுமதி கொடுக்கணும். அவ கோரிக்கை விடலாம். எப்படி இருக்கும் சமூகத்துடைய நிலை? இப்படி போயிருக்கு. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில ஹராத்தில அதிகமான பிள்ளைகள் உருவாகும். ஒரு வகையில தனிப்பட்ட முறையில ஹராமாகவே உண்டாகிறது. அடுத்தது, இந்த ஈஜாபு கபூல்கள் சரியான முறையில் நடக்கிறது இல்லை. இந்த காலத்தில் ஈஜாபு கபூல் வேண்டா, இந்த தௌஹீதுக்காரருடைய ஈஜாபு கபூலை பார்த்திருப்பீங்க. உங்களோட மகளை இன்னாருக்கு கொடுக்க விரும்புறீங்களா, நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா, முடிஞ்சு போச்சு. இது என்ன ஈஜாபா கபூலா, இது நிக்காஹா? ஷரியத்து பிரகாரம் பார்த்தா இல்ல. இது போல இல்ல சொல்லி கொண்டு போகலாம். சமூகத்தில் இதெல்லாம் மலிஞ்சு போயிருக்கு. இப்ப நிக்காக மஜ்லிஸுக்கு எல்லாம் போக இயலாது. ஒன்று பொண்ணு சுன்னத்து வல் ஜமாத்தா இருப்பா, மாப்பிள்ளை வஹாபியா இருப்பான். அப்படியெல்லாம் நடக்குது. அல்லது மாப்பிள்ளை சுன்னத்து வல் ஜமாத்தா இருப்பான், பொம்பளை வஹாபியா அல்லது மத்த பாட்டியா இருப்பான். எப்படி நிக்காக சிகத்தாகிறது? இப்படியான நிலைமை சமூகத்தில். இது போல இன்னும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பலதை சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. பிந்தின காலத்தில் ஒரு கூட்டம் வருவாங்க, தஜ்ஜாலூன கத்தாபூன், பெரும்பெரும் பொய்யர்களான தஜ்ஜால். தஜ்ஜாலின ஒரு ஆள் தான். அந்த தஜ்ஜாலுடைய விஷயத்தில் கூட இந்த மௌதூதி சந்தேகப்படுறான். ஜமாத் இஸ்லாமி மௌதூதி சந்தேகப்படுறான். அவன் சொல்றான், இந்த தஜ்ஜால் வருவார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சொல்லியிருக்கிறாங்க. இதுவரையும் தஜ்ஜால காண இல்ல, அதனால கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அதுல அது மூமினா அவளை பின்பற்றலாமா? இப்போ தஜ்ஜால் வருவாங்கன்னு ரசூலா சொல்லியிருக்கிறாங்களா? இதுவரையும் வரலையா? நேரத்தோட சொல்ல இல்லையா? கியாமத்தினால் நெருங்கிருச்சு, அதனால இன்னும் வரலன்னு சொல்லி யாரும் சந்தேகப்படப்படாது. அது வந்துதான் ஆகும். அது மாதிரி இவனுக்கு சந்தேகம் அங்க வந்து தஜ்ஜால் வருவான்னு சொன்னாங்க, இன்னும் வர இல்லை, அதனால அதுல கொஞ்சம் அப்படி சந்தேகம்தான். இப்படி அவனோட கொள்கை. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரது ஒரு தஜ்ஜால் தான். தஜ்ஜாலோட பன்மையில சொல்றாங்க. தஜ்ஜாலோட கத்தாபு, ஹக்கையும் பாத்திலையும் ரெண்டரை கலக்கிறது. ரெண்டரை கலந்தா ஹக்கும் பாத்திலும் தெரியா, ஹக்கும் பாத்திலும் தெரியா. இப்ப வந்திருக்கக்கூடிய கவுங்களுடைய கோலவெல்லாம் அப்படித்தான். அவங்கள பார்த்தா நல்லவங்கள மாதிரி தான் விளங்குது. அவங்கள பின்னால போறதுதான். ஏன் நல்லதுதானே சொல்றாங்க, நல்லதுதான் சொல்றாங்க. சில நபர்களை அணுகிற நேரத்தில் நல்லா விளங்குது. இவங்களுடைய நிலைமை இப்படித்தான். நல்லா இருக்கிற மக்கள் அங்கால சேர்ந்துடுறாங்க. காரணம், தொழுகைக்கு கூப்பிடுறாங்க, நல்ல வேலை தானே. தொழுகைக்கு கூப்பிடுறாங்க, நல்ல வேலை, போயிடுறாங்க. ஆனா ஊரங்கத்தில் உள்ளத்தை அறியறாங்க. இல்ல இதை சொன்னா அவங்கள்ட்ட அப்படி ஒண்ணும் இல்லையே என்றுவாங்க. அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்றான் குர்ஆனில், வலா தர்கனு இலல்லதீன லலமு அன்ஃபுஸஹும் ஃபதமஸ்ஸகுமுன் நார். தங்களுக்கு தாங்களே அநியாயம் செஞ்சு கொண்டவங்க, அவங்களின் பக்கம் நீங்க திரும்ப வேண்டாம். உட்கார வாழம் சொல்லல, திரும்பியும் பாத்திரவாளம் பண்றான். தர்கனு சொன்னா அவன் பக்கம் திரும்பிடவும் வாழாம்.
ஃபதமஸ்ஸகுமுன்னார். அப்படி திரும்பினா அவளுக்கு பிடிக்கிற நரக வேதனை உங்களையும் பீடிக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் எச்சரிக்கை செஞ்சு வைக்கிறான். அப்போ இந்த இந்த தஜ்ஜாலுடைய விஷயத்துல சந்தேகம் கொண்டா, அந்த சந்தேகம் கொண்டவனை ஒருத்தன் பின்பற்றினா என்ன நடக்கும்? அவனே அவனுக்கு அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறான். அவனோட இவன் சேர்ந்தா இவனுடைய நிலைமை என்ன? அவனுக்கு என்ன தண்டனை ஏற்படுமோ அதே தண்டனை அவனுக்கு ஏற்படும். அதுக்கு பின்னாலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, இனி ஒரு மாலையை பிச்சு விட்டா அதில் இருக்கக்கூடிய மணிகள் சீக்கிரம் சீக்கிரம் கீழே உழுகிறது மாதிரி வரக்கூடிய சில அடையாளங்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாரது. மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க. மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாரு? சேவர் சொல்ற ரசூலுல்லாஹ்வுக்கு பிச்சலம் இல்லைன்ற அதுக்கு ஒரு குர்ஆன் ஆயத்தை காமிக்கிற. எல்லாம் குர்ஆன் ஆயத்து மாக்கான முஹம்மதுன் நபி அஹதின் மின் ரிஜாலிக்கும் என்ற ஆயத்தை காமிக்கிறது. பொதுமாக யோசிக்கிறது, ஓ குர்ஆன் ஆயத்தை தானே சொல்றாரு, அப்ப உண்மையில ரசூலுல்லாஹ்வுக்கு பாரம்பரியம் இல்லதான்னு நினைக்கிறது. அந்த ஆயத்து அதோட சம்பந்தப்பட்டதே இல்லை. அந்த ஆயத்து இறக்கப்பட்டதுக்கு காரணமே வேற. ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சின்ன புள்ள, அவங்களோட வரலாறு பெரிய வரலாறு. தாய் தந்தையர் வந்து கூப்பிட்டும் கூட அவங்க போக இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய இருக்க போறாங்க. அந்த ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவங்கள நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவங்கள கூப்பிடுறது ஸைத் இப்னு முஹம்மத், முஹம்மதுடைய மகன் ஸைத்னு தான் கூப்பிடுறது. இப்படி அவர் வளர்ந்து வாலிப பருவம் எத்தினதுக்கு பின்னால அவருக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்கப்பட்டது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி கல்யாணம் முடிச்சிட்டு அதுக்கு பின்னால அந்த மனைவிய ஸைத் ரலியல்லாஹு தஆலா தலாக்கு சொல்லிட்டாங்க. தலாக்கு சொன்னதுக்கு பின்னால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த புள்ளைய முடிச்சாங்க. முடிச்சே காவிர்கள் சொன்னாலும், என்ன முஹம்மது மருமகளை கல்யாணம் முடிச்சிட்டாரு, மகனுடைய மகளை கொண்டாடிய முடிச்சுட்டாரு என்று குறை சொல்லிட்டு கொண்டு தெரிஞ்சானோ. அப்படித்தானே இந்த காலத்தில் அப்படி குறையெல்லாம் முஸ்லீம்கள் ரசூலுல்லாஹ்வை தேடுற. அப்ப காபீர் தேடினா இப்ப முஸ்லீம்கள் தேடுற. இப்ப முஸ்லீம்கள் தேடுற. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ நோக்கத்தோட முடிச்சிருப்பாங்க. அவங்க திருமணம் பலதாரம் திருமணம் செஞ்சதெல்லாம் வேற வேற நோக்கத்தோட, இச்சையை தீர்த்து கொள்றதுக்கு அல்ல. இப்ப இச்சையை தீர்த்து கொள்றதுக்கு இந்தியா விட்டு போட்டு இந்தியாவுக்கும் போறாங்க. அவங்க வீட்டு முடிச்சது மட்டுமல்ல, இங்க உள்ளவனை கொண்டு அங்க முடிச்சு வைக்கிறாங்க. ஏன் இங்க இல்லையா வேற பொண்ணு முடிக்கிறதுக்கு? எத்தனையோ விதவைகள் இருக்கிறாங்க, கொடுக்க முடியாத ஏழை குமர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, முடிச்சு கொள்ளலாமே. ஏழை கவித்து முடிக்கிற நாலு கல்யாணம் முடிக்கிறத கூடாது நாங்க சொல்ல வர இல்ல. ஏன் இந்தியாவுக்கு போறீங்கன்னு எங்களை கேள்வி. ஏன் இங்க இல்லையா? இதெல்லாம் சமூகத்தில் நடக்குது. கொஞ்சம் கண்ணை முடிச்சு பாருங்க பார்ப்போம். இவங்களைத்தான் நல்லவங்க சமூகம் தூக்கி வச்சு வைத்துக் கொண்டிருக்கு. பொதுமக்களுடைய பணத்தை எல்லாம் எங்கேயோ உள்ளது போட்டு போட்டு அவனை ஓட்டாண்டியாக்கி நடுத்தருவில் வச்சு போட்டு இப்ப நான் இல்லை. அதுக்கு இப்ப நான் இல்லை. எது போல சைத்தான் அப்படித்தான் வழிகெடுத்து போட்டு நாலு பரமேச நானும் எனக்கும் உனக்கும் சம்பவம் என்று சொல்வாங்க சைத்தான். அது மாதிரி இருக்காது. இப்போ ஏழியவங்க கஷ்டப்பட்டு சேர்த்தவங்க இவங்களோட பணத்தை எல்லாம் உங்களுக்கு லாபம் எடுத்து தாரோம் சொல்லி அங்க குணத்து கொடுத்து அதை உதாசீனம் செஞ்சு போட்டு அதை பத்தி கேட்டா எங்களுக்கு முன்னே சம்பந்தம் இல்லை, நாங்க அங்க இருந்து விலகிட்டோம். இதான் நியாயம்? இதான நியாயம்? அப்படியே சைத்தாண்ட கதை தான் இது. வழி எடுத்து போட்டு நாலு மறுமையில உனக்கு சம்பந்தம் இல்லப்பா, நான் ஒண்ணு வழிகளை சொல்லலையே, இந்த இந்த தேனை சொகர்ல தோண்டித்தான் வச்ச, யார் உனக்கு நக்க சொன்னா இது கேட்பானா? தேனை சொகர்ல தோண்டித்தான் வச்ச, உனக்கு போய் நக்க சொல்லலையேனா? ஏன் நினைக்கிறான்? அப்ப எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. அது மாதிரிதான் இந்த கதை. ஆகவே அன்பார்ந்த சோழர், இதெல்லாம் கியாமத்தினாலுக்கு அடையாளம். வாக்குறுதி மாறுறது, தன்னுடைய செயலுக்கு தோதுவாக மார்க்கத்தை மாற்றிக் கொள்றது, இது தஜ்ஜால்கள வேலை.
தஜ்ஜால் எப்படி வருவான்? ஹக்கையும் பாத்திலையும் ரெண்டரை கலந்து கொண்டு வருவான். எப்படி வலது கையில ஒண்ணு வச்சிருப்பா, இடது கையில ஒண்ணு வச்சிருப்பா. சுவர்க்கம் வேண்டுவான், நரகம் வேண்டுவான். எது சுவர்க்கம் என்று சொல்றாலோ அது நரகமாயிருக்கும், எது நரகம் என்று சொல்றாலோ அதுதான் சுவர்க்கமாயிருக்கும். அப்ப அவருடைய காலத்தில் அவளை நம்பினவர்கள் அதுல விழுந்துருவாங்க. இந்த தஜ்ஜால தான் அவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் மௌதூதி சாஹிபுக்கு. அவரும் தஜ்ஜால் தானே, அதனால ஹக்கை பாதிலே ரெண்டரை கலக்கிறது அவன் ஒரு ஆள். தஜ்ஜாலும் பல தஜ்ஜால்கள், அவன் ஒரு தஜ்ஜால், சின்ன தஜ்ஜால் ஒரு ஆள். அதுபோல இனி எத்தனையோ தஜ்ஜால்கள் வந்திருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து கொள்ளணும். ஈமான் பறிபோயிடப்படாது, ஈமான் பறிபோயிடப்படாது. இதுக்காகத்தான் சொல்றோம். மற்றபடி அவங்களோட எந்த கோபம் எங்களுக்கு கிடையாது, எந்த கோபம் எதுவும் கிடையாது. உள்ளதை சொல்றோம். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு சஹாபி வந்தார். மத்தஸா கியாமத்தினால் எப்போ வரும் என்று கேட்டார். கியாமத்தினால் எப்போ வரும் என்று கேட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி வன்தலிரிஸ்ஸா. தகுதி இல்லாதவனுக்கு ஒரு பதவி கொடுக்கப்பட்டா அப்ப நீ கியாமத்தால எதிர்பாரு. உலகம் பூராவிலே சிந்தனை செஞ்சு பாருங்க பார்ப்போம், சிந்தனை செஞ்சு பாருங்க பார்ப்போம். தகுதி வாய்ந்தவனுக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? தகுதி வாய்ந்தவனுக்கு எந்த பதவியும் கிடையாது, அவன் ஒரு மூலையில இருப்பான். தகுதி இல்லாதவனுக்கு லஞ்சத்தின் மூலம் பதவிகள் எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது கியாமத்து நாளைக்கு அடையாளம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவே சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்ப தகுதி இல்லாதவங்க எல்லாம் ஹுத்பா, தகுதி இல்லாதவங்க எல்லாம் ஹுத்பா. இப்ப ஊர்களே ஹுத்பா, அதுவும் தமிழ்ல ஹுத்பா. புள்ளு விடயத்தில் அலாலான்னு சொல்லிக்குவாங்க. ரசூல்லா எங்கப்பா தமிழ்ல ஹுத்பா ஓதினாங்கன்னு கேட்டா பதில் சொல்ல இயலாது. ரசூல்லா எங்கேயாவது அரபுலதான் ரசூல்லா ஹுத்பா ஓதினது. அப்ப விதயத்தில் வந்தா தமிழ்ல எப்படி ஹுத்பா ஓதுற? அப்ப இது வழி கெடுக்கிற, இது வழி கெடுக்கிற. சின்ன சின்ன ஊர்கள் எல்லாம் பக்கத்துல பக்கத்துல சின்ன சின்ன பள்ளிவாசல்களை கட்டிக்கொண்டு இது ஏண்ட ஊடு பள்ளிவாசல், இது ஓண்ட பள்ளிவாசல். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யுபாஹிய الناس بالمساجد. பள்ளிவாசல்களை கொண்டு ஒருவருக்கொருவர் பெருமை பேசிக் கொள்கின்ற வரைக்கும் கியாமத்தினால் வராது. நடக்குதா இல்லையா? நடக்குதுதானே? பள்ளிவாசல் கட்டுவ எனக்கு கொத்துபா வைக்கிறதுக்கு பக்கத்துல பெரிய பள்ளிவாசல் இருக்கு. அறிவாளிகள் கண்ண மூடி பார்த்து கொண்டிருக்கிற. இப்ப சட்டம் போடுற, எங்கள்கிட்ட கேட்காம எந்த பள்ளிவாசலும் கட்டப்படாது, எந்த ஜும்மாவும் நடத்தப்படாது. இப்ப சட்டம் போடுற, இப்ப சட்டம் போடுற. இது என்ன நியாயம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் மதீனா நகரத்தில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இருக்கிறாங்க. ஹாரூன் ரஷீத் மன்னர் ஒரு பணப்பைய கொடுத்து அனுப்புறாரு. உங்களுக்கு ஒரு வீடு வாங்கிக்கொண்டு வேணும், அவங்களுக்கு குடியிருக்கிறதுக்கு சரியான வீடு இல்லை, உங்களுக்கு ஒரு வீடு வாங்கிக்கோங்க, இன்னும் ஒரு பணப்பை அனுப்பி வைக்கார். அப்ப கொண்டு வந்தவர்கிட்ட சொன்னாங்க, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அந்த மூலையில கொண்டு போட்டு வைந்தாங்க. கையில எடுக்கல, அந்த மூலையிலேயே போடப்பட்டிருந்துச்சு. கொஞ்ச நாள் போனதுக்கு பின்னால ஹாரூன் ரஷீத் மன்னர் இவங்களுக்கு அறிவிக்கிறார், மதீனா நகரத்தை விட்டு வெளியே வாங்க, உங்களோட முவத்தா என்ற ஹதீஸ் கிரந்தத்தை மக்கள் மத்தியில பரப்பணும் என்று செய்தி அனுப்புறாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, என்ன எனக்கு பணப்பை தந்தத்துக்காக வேண்டி மதீனாவை விட்டு போட்டு வெளியில வர சொல்றீங்களா? நான் வரமாட்டேன். அல் மதீனத்து கைருல் லஹும் லவ் கானூ யஅலமூன். அவங்க அறிந்தவர்களாக இருந்தா மதீனா நகரமே அவங்களுக்கு சிறந்தது என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. இந்த மதீனா நகரத்தை விட்டு நான் எக்காரணம் கொண்டு வெளியே வர மாட்டேன். அவர் தந்த பணப்பை அந்த இருக்கை போட்ட மாதிரி எழுதிட்டு போய் சொல்லும், எழுதிட்டு போய் சொல்லும். அந்த மாலிக் ரஹ்மத்துல்லாஹி போல எத்தனை மாளிகை இங்க இருக்கிறேன். ஒரு மைல் நோட்டை கொடுத்துட்டா தலை சாட்சியாச்சு, ஒரு மைல் நோட்டை கொடுத்துட்டா தலை சாட்சியாச்சு.
ஹலால் சர்டிபிகேட்டுக்கு 2 லட்சம் ரூபாய். ஏன் எடுத்தா மற்றவன்ட்ட இழிவாக பேச்சு கேட்க வேண்டியிருக்கு. இழிவாக பேச்சு மார்க்கத்தை விக்கிற மாதிரி பேப்பர்ல எழுதி தள்ளுறான். ஹலால் சர்டிபிகேட் கொடுக்கல, அதுல பிரச்சனை இல்ல. ஏன் சல்லி எடுத்தா என்னதான் கேள்வி. அர்த்தம் என்ன? மார்க்கத்தை விக்கிறது. வலா தஸ்தரு பிஆயாத்தில்லாஹி தமனன் கலீலன் ஓதிக்கொள்றது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொற்ப விலைக்கு விற்காதீங்க, இல்ல அதிக விலைக்கு விற்கணும்னு கருத்து வச்சுக்கிறதா? சொற்ப விலைக்கு தான் விற்கப்படாது, நாங்க 2 லட்சம் ரூபாய்க்கு தான் வித்திருக்கிறோம், கூட தான் வச்சிருக்கிறோம் கருத்து வச்சுக்கிறதா? அது விற்கப்படாது என்ன? விற்கப்படாதுதானே. வித்துப்பட்டா நாங்க நல்லது செஞ்சிருக்கிறோம், இப்ப நல்லதா இருக்குது. சமூகத்துக்கு கேவலமான பேச்சுக்களே இடம் கொடுத்து வச்சிருக்கீங்க. இதெல்லாம் சமூகம் உணருதா? இல்ல. அன்பார்ந்த சகோதரர்களே, இது போல கியாமத்து நாளைக்கு அடையாளம். மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் மதீனாவே எனக்கு நகரம் நல்லோம், நான் வரமாட்டேன் வெளியில. எல்லா மதுஹபுகளும் ஆங்காங்கே அமல் நடத்தப்படுது. நான் ஏழு மதுஹபை கொடுத்து அங்க திரிக்கிறதுக்கு நான் விருப்பம் இல்லை, அங்க விருப்பம் இல்லை. ஏன்னா அவன் மாலிக்கு மதுஹபு. அதை போல ஷாபி மதுஹபோட வச்சு வரலாடினா என்ன நடக்கும்? ஷாபி மதுஹபு பள்ளியில அடிப்படி சண்டைதான். ஏன்னா அவர் வரலாற்றாரு, நான் ஆடிக்கொள்றேன். அப்ப அவங்க அதை உணர்ந்தாங்க. சமூகத்தை கூறு போடப்படாது, ஒரு மதுஹபுல இருக்கிறவங்களை அதே மதுஹபுல இருக்க விட்டுருவோம் என்று அவங்க சிந்தனை செஞ்சாங்க. அதனால நான் வரமாட்டேன்னுட்டாங்க. இன்னைக்கு என்ன? அதே மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு நேரே முரணாகத்தான் அறிவு படிச்சவங்களுடைய அந்த நிலைமைகள் போக்குகள்லாம் இருந்து கொண்டிருக்கிறத நாங்க காண்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிந்தின காலத்தில் உலமாக்களுடைய சாப்பாடு, உலமாக்களுடைய இருப்பிடம், உலமாக்களுடைய படுக்க, உலமாக்களுடைய மட்டுமுண்டான இதெல்லாம் ஹாரூன் இவர்களுடைய போக்காக அமைஞ்சுவிடும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எங்களுக்கு தெரிய தென்னம் ஓல பாயில உட்கார்ந்து இருந்தவங்க இப்ப பெரிய மாடி வீடு கட்டி சொகுசா இருக்கிறாங்க. இதைத்தான் ரசூலுல்லாஹ் அப்ப சொன்னது. அப்ப இருக்கும்போது நல்லா இருந்தாங்க, ஊழிமார்களை ஆதரிச்சாங்க, கௌரவப்படுத்தினாங்க, கந்தூரி கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ்வை மேலாக வச்சு நடத்தினாங்க, ஸலவாத் மஜ்லிஸ் எல்லாம் நடத்தினாங்க. சல்லி கிடைச்சதுக்கு பின்னால அதெல்லாம் மறந்து இப்ப வேற எங்கேயோ இது சமூகத்தில் இப்ப நடக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது எதுவுமே நடக்காம இருக்காது, அத்தனையும் நடந்துதான் ஆகும். ஏன்? நுபுத்துவத்துடைய வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, இதைவே சுயமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது இல்ல, அல்லாஹ்வுடைய அறிவிப்போட தான் சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து கொள்ளணும். இப்ப கூட உங்களோட டெலிபோன்கள்ல இந்த செய்தி வந்து கொண்டிருக்கும். இந்த மாசத்துல 21ஆம் தேதி இந்த சூரியன் எங்க மேற்குல உதிக்க போகுது. உதிக்கிற நியாயம் தான், உதிக்கத்தான் வேணும், அது கட்டாயம் தான், ரசூலுல்லாஹ் சொன்னதுதான். அது எப்ப நடக்கும்? பின்னால நடக்க போற பெரிய இந்த அஷராத்து ஸாஆ கியாமத்தினால அடையாளம். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரணும், அதுக்கு பின்னால தஜ்ஜால் வரணும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கணும், அதுக்கு பின்னால தாபத்துல் அர்ள் வரணும். இதெல்லாம் வந்ததுக்கு பின்னால தான் இது வாரது. எது? சூரியன் மேற்குல உதிக்கிறது. இப்ப இது ஏன் செஞ்சா? இது யாரு செய்யறான்னு பார்க்கணும். அந்த கனவுங்க பார்த்திருப்பீங்க, ஒரு நோட்டீஸ் கொண்டு வரும், மதீனாவில் கண்ட கனவு. பார்த்திருப்பீங்களே, மதீனாவில் கண்ட கனவு இல்லையா? அதை அடிச்சு போட்டு இதை ஒருத்தர் பொய் என்று சொன்னார், புள்ள மௌத்தா போச்சு. அதை போட்டிருப்பான், இதை ஒருத்தர் பொய் என்று சொன்னார், புள்ள மௌத்தா போச்சு. அதை மௌத்தாகிற ஹயாத்தாக்குற அவன் இல்லையா? அடுத்தது என்ன எழுதிப்பான்? இதை ஒருத்தர் பொய்யாக்கினாரு, அவர் சீமானா இருந்தவரை ஏழையா போனாரு. இன்னொருத்தர் 10 நோட்டீஸை அழிச்சு கொடுத்தாரு, சீமானா இருந்தவர் வசதி வந்துருச்சு. இது வசதி வாரத்துக்கு சில பேருக்கு அழிச்சு கொடுங்க. எவ்வளவு பெரிய மழத்தனம்! மதீனாவில் கண்ட கனவு. அது மாதிரிதான் இது எதுக்கு கொண்டாட தெரியுமா? இந்த முஸ்லிம்களை எல்லாம் இப்படி ஒன்று சொல்லிட்டா பள்ளியில வைத்து உட்கார்ந்துருவாங்க, பீசாம பள்ளியில வைத்து உட்கார்ந்துருவாங்க.
குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க, வியாபாரத்தை கவனிக்க மாட்டாங்க, தொழிலை கவனிக்க மாட்டாங்க, மற்றவர்களை கவனிக்க மாட்டாங்க. ஏன்? அதை நாங்கள் நம்பியிருக்கிறார்கள் தானே. அப்படி ஒரு சதித்திட்டம் அது. அதனால இது பொய்யென்று முடிவு கொண்டிடக்கூடாது. சூரியன் மேற்கிற திசையை உதிக்கிறது உண்மை, அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அதனால இவன் சொல்லித்தான் நாங்கள் அதை விளங்கணுமா? ரசூலுல்லாஹ் நேரத்தில் இதை சொல்லிட்டாங்களே, அப்ப அதை நாங்கள் நம்பிக்கொண்டு எப்பொழுதும் தௌபா செய்யணும். ஒவ்வொரு நிமிஷத்திலும் தௌபா செய்யணும், காலையிலும் மாலையிலும் தௌபா செய்யணும், இஸ்திக்பார் செய்யணும். இதான் முஸ்லிமுக்குரிய பண்பு. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, கியாமத்து நாளைக்கு மிச்ச நாளே இல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அறிகுறிகள் எல்லாம் அநேகமாக நடந்து முடிஞ்சாச்சு. பிந்தின காலத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அந்த மாலையை பிச்சு விட்டா எப்படி மணிகள் விழுமோ அதே போல ஒன்று கொண்டு பின்னால தொடர்ந்து வரும் என்ற கருத்தில தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆகவே எங்களை கியாமத்து நாளுக்காக வேண்டி எங்களை நாங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும். அதனால எல்லாம் விட்டு போட்டு பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்து மத்தவன் மாதிரி நான் சொல்ல வர இல்லை. வியாபாரத்தோட தொழில் வாசலோட அல்லாஹ் தஆலா நினைச்சு கொண்டு அவள் செய்ய சொல்லி இருக்கக்கூடிய இபாதத்துக்களை சரியான முறையில அமல்ல செஞ்சு கொண்டு நாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து நடந்து கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் எங்களுடைய நாயகம் ரசூலுல்லாஹி அக்ரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மார்க்கத்தை கொண்டு வந்தார்களோ அதை பின்பற்றி நடந்து அதன் பேரில் மரணிப்பதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். اللهم صل وسلم وبارك على سيدنا محمد النبي الأمي الحبيب العلي القدر العظيم الجاه وعلى آله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا